ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓல்டு 11th தமிழில் இருக்கக்கூடிய விடுதலை விளைந்த உரிமை அப்படின்ற ஒரு பாடலை பார்க்கலாம். இது யார் எழுதுனது அப்படின்னு சொன்னால், கண்ணதாசன் எழுதுனது. அவரை பற்றின குறிப்புகளையும் நம்ம இந்த பாடலில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்டற்று வானில் தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை, காலமாங்கிழவனை ஞாலமோ கடவுளோ கடும் சிறை வைத்ததில்லை, மொட்டென்று வந்து வெண்மலராகும் முல்லையை மூடி வைத்தாரும் இல்லை, மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் முள்சிறை பட்டதில்லை, தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமை யாமே, தாயகம் தாயகத்துள்ளவர்களிலுள்ள தர்மத்தை மறுக்கலாமோ, வெட்டுங்கள் தலையினை என்ற ஓர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம், விடுதலை விடுதலை என்னுமோர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம், அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர் கானந்தம் தருவதோர் நாள், ஆதிக்க வெறியர்த்தம் காலிலே பதிபவர் கரமெல்லாம் வழங்கும் மோர் நாள், மிடிமையும் அச்சமும் விழுமோர் நாளவே, விடுதலை விளங்கு மோர் நாள், வியத்தகும் இந்திய துணை கண்ட மக்களே வீருடை பெற்றதோர் நாள். ஓகேவா? அடுத்தது, குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை புவியும் கண்ட முற்றும் கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை, அடிமையென் ஜொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினார் கொண்டு சேர்ப்போம். கவியரசு கண்ணதாசன். இது எழுதினது யாரு? கவியரசு. அப்போ கவியரசு அப்படின்ற அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னா கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது, இந்த கவியரசு கண்ணதாசனை பத்தி பார்க்கலாம். மாற்றம் எனது மானுட தத்துவம் என்று பாடியவர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். சிறுகூடற்பட்டியில் தோன்றிய பறவை. அதாவது கண்ணதாசன் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிறுகூடற்பட்டி. ஓகேவா? பட்டி தொட்டி எல்லாம் தனது திரைசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தனது பாடலில் எடுத்தாண்டார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கினார். அப்போ கீழ்கண்டவற்றுள் யார் தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கினார் அப்படின்னு கேட்டா கண்ணதாசன் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தா நம்ம கண்டிப்பா கிளிக் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு சொன்னா சாத்தப்பன் விசாலாட்சி என்பவருக்கு மகனாக எப்போ பிறந்தாரு அப்படின்னு சொன்னா 24/6/1927 பிறந்திருக்காரு. இப்போ 24/6/1927. அதுக்கப்புறமா இவருடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் கண்ணதாசன் அப்படின்றது மாத்திக்கொண்டார். தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக விளங்கினார். அப்ப கண்ணதாசன் எந்த இதழ்களுடைய ஆசிரியராக விளங்கினார்னா தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, அடுத்தது கண்ணதாசன். அதுக்கப்புறமா 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றார். 5000த்துக்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் எழுதி புகழ் பெற்றிருக்கிறவர் கண்ணதாசன். இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா கட்டுரை. சரியா? அர்த்தமுள்ள இந்து மதம் கட்டுரை. ஓகேவா? அடுத்தது, இயேசு காவியம் என்ற நூலும் புகழை இலைநிறுத்தும். அர்த்தமுள்ள இந்து மதமும் இவர் எழுதினதுதான். கவியரசு கண்ணதாசன் எழுதினதுதான். அது பாத்தீங்கன்னா அது கட்டுரை. அதே மாதிரி இயேசு காவியம் அப்படின்ற நூல் எழுதினவரும் யார் அப்படின்னா கண்ணதாசன். மத்திய மாநில அரசுக்கு விருதுகளையும் சாகித்ய அகாடமி பரிசினையும் அண்ணாமலையார் நினைவு பரிசினையும் பெற்றார். ஓகேவா?
என்னெல்லாம் பெற்றிருக்கார்? மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும், சாகித்ய அகாடமி பரிசு, அண்ணாமலையார் நினைவு பரிசு, 3 பரிசு. மத்திய மாநில அரசுகளின் விருது, சாகித்ய அகாடமி பரிசு, அண்ணாமலையார் நினைவு பரிசையும் பெற்றிருக்கார். 17/10/1981 இயற்கை எழுதினார். 17/10/1981 இயற்கை எழுதினார். மத்திய மாநில அரசு விருதுகள், சாகித்ய அகாடமி பரிசு, அண்ணாமலையார் நினைவு பரிசு. தட்டின்றி குறைவின்றி, காலமாங்கிழவன் காலம், மூவாத மூப்படையாத மீன் வெண்மீன், தலை அப்படின்னா விலங்கு அப்படின்னா, வதியவர் அதிபவர்னா வாழ்பவர், மிடிமைனா வறுமை. இது டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? இதை நல்லா படிச்சுக்கோங்க. மிடிமை அப்படின்னா என்னது? வறுமை. ஓகேவா? அடுத்து இதுல இலக்கணம் பார்க்கணும் போது, வெண்முல்லை, பண்புத்தொகை, மூவாத ஞாயிறு, எதிர்மறை பெயரச்சம். மூவாத அப்படின்றப்போ அது எதிர்மறை பெயரச்சம். விடுதலை அடுக்கு தொடர். மீனிங் புரியுது இல்லையா? அதனால வதிபவர் வினையாளனையும் பெயர். ஓகேவா? வதிபவர் அவர் அப்படின்னு வரும்போது வினையாளனையும் பெயர். குடிகளும் மொழிகளும் இனங்களும் அப்படின்ற அது வெளிப்பட்டு வர்றதுனால அது என்னது? எண்ணும்மை. இதெல்லாம் தான் இலக்கணம் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு புது அறிஞருடைய கவிஞருடைய குறிப்புகளை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.